வணக்கம். இன்னைக்கு ஒரு குட்டி கதை சொல்ல வந்திருக்கிறேன். 2 தவளைகள் இருந்துச்சாம். 2மே நண்பர்களாம். ஓடி ஆடி விளையாடிட்டு இருந்தப்போ, ஒரு சின்ன குழி தோண்டி வச்சிருந்தாங்களாம். அந்த குழியில தவறி 2மே விழுந்துருச்சுங்களாம். இந்த 2 தவளைகள் அந்த குழியில விழுந்த உடனே, அதுங்க போட்ட கூச்சல்ல மொத்த தவளையும் எங்க இருந்தோ வந்து அந்த குழிக்கு வெளிய நின்னுக்குச்சுங்களாம். நின்னுக்கிட்டு என்ன சொல்லுச்சுங்கன்னா, "உங்களால இந்த குழிய விட்டு மேல ஏறி வர முடியாது. நீங்க அங்கேயே தான் செத்து போயிடணும். வேற வழி கிடையாது. இதுதான் உங்க விதி. எங்களாலயும் காப்பாத்த முடியாது. நாங்க வெளியே இருக்கிறோம்." அப்படின்னு அதுங்க கிட்ட கை அசைச்சுக்கிட்டே சொல்லுச்சாம். இதை கேட்ட ஒரு தவளை மனம் ரொம்ப சோர்ந்து போயிடுச்சாம். இனிமேல் அவ்வளவுதான், நம்மளுடைய விதி, நம்ம இங்கேயே சாக வேண்டியதான்னு முயற்சி பண்றதை விட்டுட்டு அங்கேயே செத்துருச்சுங்களாம். மற்றொரு தவளை இருக்கே, இவங்கெல்லாம் என்னதான் சொன்னாலும் அது முயற்சியை விடவே இல்லையாம். அது கஷ்டப்பட்டு குதிச்சு குதிச்சு சின்ன சின்ன கல்லுங்க மேல ஏறி அப்படியே ஏறி மேல வந்துருச்சான். மேல வந்தவொடனே அத்தனை தவளைகளுக்கும் ஒரே சந்தோஷமா. அத்தனை தவளைகளும் ஆரவாரம் கொண்டு அப்படி வாழ்த்துச்சுங்களாம். "எப்படி வந்த நீ மேல?" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இந்த தவளை சொல்லுச்சாம், "நண்பர்களே, நீங்கெல்லாம் என்ன பேசுனீங்கன்ட்டு எனக்கு காதுல கேட்கல. இப்ப என்ன பேசுறீங்கன்னோ காதுல கேட்கல. எனக்கு காது செவிடு. ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் எனக்கு தெரிஞ்சது. நீங்க எல்லாருமே நான் இந்த குழியிலேருந்து வெளியே வந்துருவேன்ட்டு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்கல்ல சைகையில. நீ இந்த குழியிலேருந்து வெளியே வந்துருவேன்னு கையாட்டினீங்க பார்த்தீங்களா? அதை நான் கெட்டியமா பிடிச்சிக்கிட்டேன். எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. மொத்த தவளை கூட்டமும் என்ன நம்புது. நான் கட்டாயம் மேலே ஏறி வந்துருவேன். நீங்க செஞ்ச அந்த சைகையில தான் நான் மேலே ஏறி வந்தேன்." அப்படின்னு சொல்லிச்சுங்களாம். இதை கேட்ட மொத்த தவளை கூட்டமும் தலை குனிஞ்சு போயிடுச்சுங்களாம். இந்த குட்டி கதையிலேருந்து நம்மலாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இந்த காலத்துல மக்கள் இப்படிதாங்க இருக்கிறாங்க. நம்ம ஒரு சறுக்கு சறுக்குனா அவங்க 100 சறுக்கு நம்மளை தள்ளி விடுறாங்க. நம்ம வாழ்க்கையில நமக்கு பிடிக்காத விஷயம் என்னனாலும் நடக்கட்டும்ங்க. நம்மளை சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேருமே உன்னால முடியாது முடியாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கட்டும். அந்த நேரம் அவங்க சொல்றத காதுலயே கேட்கக்கூடாதுங்க. நம்மளுடைய முயற்சியில நம்ம பின்வாங்கவே கூடாது. அப்பதான் நம்மளுடைய இலக்கை நம்ம சுலபமா அடையலாம். இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.